தான் எனக்கு புரிஞ்சது ஆஃப்டர் ஐ பெய்ட் மை டாக்ஸஸ் தட் ஓ டேம் என்ன நம்ம கையில காசு குச்சியா இருக்கே அப்படின்ட்டு அந்த டைம்ல தான் புரிஞ்சுது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் வாஸ் ஆல்சோ நாட் கிரேட் ஆனஸ்ட்லி. ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஐ ஃபர்காட் தட் எனக்கும் தேவை அப்படிங்கிறது மறந்து நிறைய கொடுத்துட்டேன் நான். ஸோ எப்படி கோப் பண்ணீங்க? ஐ ஆல்வேஸ் தாட் ஆஃப் அ பாசிட்டிவ் சைட் பிகாஸ் இப்படி ஒரு படம் நம்ம கொடுத்ததுனால, இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. ஹலோ விஐபிஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு டயத்தில் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் அவங்க டேக்ஸ் கட்ட முடியாமல் ஒரு பேர்டனானதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பு, இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், இல்லை ப்ரைவேட் ஜாப்ல இருக்கேன், இல்லை மிடில் கிளாஸு, டெய்லி வேஜஸாக இருந்தாலும் சரி, யாராகவே இருந்தாலும் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டுங்க. இல்லைனா நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்சனல் ஃபினான்ஸை தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம ஃபினான்ஸ் எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஃப்ரீயாகவே இந்த டிப்ஸ் கிடைக்க போது, விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையாவே வீடியோஸ் போட்டிருக்கோம். எஸ்ஐபினா என்ன, ஆர்டினா என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த நம்ம சேனலில் போட்டுக்கிற எல்லா வீடியோவுமே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் தாங்க, ஆனால் அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் வளர்க்குறதும் அதை விட முக்கியம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் பிளானிங்கான ஒரு 5 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் 5வது டிப்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டிப்புக்கு போவோம். இது 5th டிப்பாக இருந்தாலும் 5 டிப்புமே முதல்ல டாப் 1 தான். ஆனால் கேட்டகரிஸ் படி சொல்லணுங்கிறதுனால 5ன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை நமக்கே ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ ஒரு சம்திங் ஆகுது, ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, அதனால நம்மளால வேலைக்கு கண்டினியூ பண்ண முடியல, இல்லை மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி திடீர்னு நம்மளால வரக்கூடிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம பணம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸ்ல கை வைப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதுல கை வைப்போம், நம்மளுடைய சேவிங்ஸ்ல கை வைப்போம். அப்படி இல்லைன்னா கடன் வாங்குவோம். நம்மள்ட்ட பணம் இல்லையா, உடனே வெளில கடன் வாங்குவோம். அதிகபட்சமான ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நீடுக்கு நமக்கு பணம் தேவைன்னு கடன் வாங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி லாக்ல ஃபர்ஸ்ட் மாட்டவே கூடாதுங்க. அது குறைஞ்சது நம்மளுடைய 6 மாச வருமானத்தை நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டா சேர்த்து வச்சுக்கணும். அதை எப்படி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதில் சொல்கிறேன், ஒரு லிக்விடாக வர இடத்துல போட்டு வச்சுக்கணும். பேங்க்கு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதுக்கு பெஸ்ட்டான இது. லிக்விடான இடத்துல போட்டு வச்சுட்டாக்க நமக்கு எமர்ஜென்சிக்கு அந்த பணம் உதவும். ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்காலத்துக்கு நம்மளுடைய 6 மாச பணத்தை எமர்ஜென்சிக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்த 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னாக்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, சேவிங்ஸ் பண்றீங்களா? சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து சேமிப்பா இருக்கும். ஒரு இடத்துல சேகரிச்சுட்டு வருவீங்க, அவ்வளவுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்க பணம் வந்து என்னவாகும், வளரும். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. உங்க பணம் க்ரோ ஆகணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்குங்க. அசட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, லேண்டு, இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் லிக்விடிட்டி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாவோ லம்சமாவோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு மாதம் 500 இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 இருந்தால் கூட ஒரு பேங்க்ல ஆர்டி கட்டுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபிக்கும் ஆர்டிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். தெரியாதவங்க போய் பாருங்க. கண்டிப்பா இது வந்து சின்ன அமௌண்ட் தான், ஆனா பெரிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 4th ஆப்ஷன் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 3rd ஒன், பிசினஸ்ல மட்டும் தான் பட்ஜெட்னு கிடையாது. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடணும். எல்லாருமே சொல்றது என்னன்னா, நம்ம பட்ஜெட் போடுறது ஒன்று, செலவாகிறது ஒன்று. அதுக்கு காரணம் என்னன்னா, ப்ராப்பரா நீங்க அந்த பட்ஜெட்டிங்க பண்ணணும். கரெக்டான பிளானிங் இருக்கணும். அந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, இப்ப இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பா நீங்க போட்டுக்கிற பட்ஜெட் ஒன்னாகும். திடீர்னு யாருக்காவது வீட்ல உடம்பு முடியல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த ஹெல்த்துக்கு நீங்க செலவு பண்ற பணம் அந்த பட்ஜெட்ல இடிக்க தான் இடிக்கும். ஸோ கண்டிப்பா மந்த்லி பட்ஜெட் போறதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. கண்டிப்பா நீங்க ப்ராப்பர் பட்ஜெட் போடணும். செலவுகளை எங்க குறைக்கணும், எந்த இடத்துல செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பா ஒண்ணு வருமானத்தை ஏத்தணும், இல்லைன்னா செலவுகளை குறைக்கணும். அதனால ப்ராப்பர் பட்ஜெட்டு நீங்க கண்டிப்பா போடணும். இது 3rd ஸ்டெப்பு. 2nd ஸ்டெப் என்னன்னா, ஏற்கனவே நீங்க
லோன் வாங்கியிருக்கீங்க, தேவையில்லாத கடனா இருக்கு அப்படின்னாக்கா, அந்த கடனெல்லாம் முதல்ல அடைக்கிறதுக்கு நீங்க செய்யணும். அதிக கடனா இருக்கும் பொழுது, உங்களுக்கு எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவோ, இல்ல உங்க பணத்த சேகரிக்கணும்னோ தோணாது. முதல்ல நம்ம அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஸோ, மேக்ஸிமம் கடன் வாங்காம இருக்க அவாய்ட் பண்ணணும். வாங்கிய கடன அதிக வட்டி உள்ள கடன முதல்ல அதுக்கு பிரையாரிட்டி குடுத்து, எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அந்த கடன அடைக்கிறதுக்கு பார்க்கணும். கிரெடிட் கார்டோ, இஎம்ஐயோ வாங்காம நம்மளால இந்த காலத்துல எதுவும் பண்ண முடியல. அது நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ள நம்மளால ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, அப்புறம் தான் நீங்க கடன் வாங்கணும். அன்னெசெசரியா எதுவும் கடன் சுமைய சுமத்திக்க கூடாது. கடன் டெப்ட் ஃப்ரீயா இருக்கும்பொழுது நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டாப் ஃபர்ஸ்ட் டிப்ல இருக்கிறது என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து மிச்சத்த சேமிக்க கூடாது. அதாவது நீங்க பட்ஜெட் போக மிச்சத்த சேமிக்க கூடாது. உங்க பட்ஜெட்லயே சேமிக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சேமிச்சுட்டு தான் நீங்க செலவு பண்ணணும். சேமித்து விட்டு தான் செலவு அப்படின்னு நீங்க உங்களுக்கே சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரூ. 10,000 பணம் வருதா, அதுலேருந்து நீங்க ஒரு அமௌண்ட்ட சேவிங்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்க செலவு பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப சம்பளத்துல வந்து ஒரு 20-30% சேமிக்கணும். ஒரு ரூ. 30,000 சம்பளம்னா ஒரு ரூ. 6,000 நீங்க கண்டிப்பா அத சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்றதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தனியா அமௌண்ட் அலோகேட் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மென்ட்டுக்குன்னு தனியா நீங்க அமௌண்ட் அலோகேட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நான் சொன்ன மாரி பட்ஜெட் கரெக்ட்டா ப்ராப்பரா போட்டீங்கன்னாக்க, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா வரும். அந்த பட்ஜெட்ல எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோ, சேவிங்ஸ் பண்ணிட்டோ தான் நீங்க செலவுக்கே எல்லாத்தையும் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு செலவ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த இடத்துல நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நான் இப்ப சொன்னது எல்லாமே 5 டிப்ஸும் முக்கியமான டிப்ஸ். இதுல இன்னும் அடிஷனலா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, மேக்ஸிமம் வந்து விர்ச்சுவல் பேமெண்ட்ட அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நானே அதான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அத பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கேன். நம்ம ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் பேமெண்ட்ட குறைக்கும் பொழுது, அதாவது கையில பணம் குடுத்து வாங்கி நம்ம செலவு பண்ணும்போது, நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? இவ்வளோ செலவாகுதா? அப்படின்னு நமக்கே ஒரு மைண்டுக்கு தோணும். அந்த மாரி நம்ம விர்ச்சுவல் பேமெண்ட்ட குறைச்சு, கையில கேஷ் குடுத்து வாங்கி செலவு நீங்க பண்ணும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பென்சஸ் குறையறதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க கன்டினியூஸா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் நல்லாவே மேம்படும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னாக்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அட்வைஸ் பண்றோம். ஆம்பி ரிஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். எங்க மூலியமாவே நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.